ஹலோ மக்களே, வெல்கம் டு சார் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இடுமன் கோயில் வந்திருக்கோம். பழனி முருகர் கோயிலேருந்து சுமார் 1.2 கிலோமீட்டர் தூரத்தில் இடுமன் கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஃப்ரீயாக வெஹிக்கல்ஸ் அவைலபிள் இருக்குது, நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இடுமன் எப்படி இருக்காங்கன்னா, காவடி ஏந்திப்படி 13 ஃபீட்ஸ் உயரத்தில் இருக்காங்க. முருகன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இடுமனை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு சொன்னாங்க காவடி ஏந்திடுங்க. இங்கே எத்தனை படிக்கட்டு இருக்குன்னா சுமார் 540 550 படிக்கட்டு இருக்குது. இங்கே வந்து டைமிங் என்னென்னா காலை 7 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் போகலாம். இது எப்போ பிரதிஷ்டை பண்ணாங்கன்னா 2012 பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். கந்த புராணத்தின்படி அகத்தியர் முனிவர் வந்துட்டு சிவகிரி சக்திகிரின்னு 2 மலையை வந்து அவங்க இருக்கிற தென் தேசத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இதுக்காக அவங்க வந்து இடுமன் கிட்ட அவங்களோட அசுர சீடன் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. சரி, இப்போது இந்த இடுமன் யார் அப்படின்னா முருகன் மற்றும் சூரபத்மன் இடையே நடந்த பலத்த போரில் நிறைய அரக்கர்கள் செத்து போயிட்டாங்க. அதில் உயிரோடு இருந்த சில அரக்கர்களை நம்ம இடும்பன்றவங்களும் ஒருத்தவங்க. இடும்பன் இந்த 2 மலையுமே ஒரு புனித பாம்புகளால் 2 பக்கம் டைப் பண்ணிவிட்டு அதை அவங்க தோல் மேலே பாரமாக சுமத்துட்டு போகிறாங்க. இந்த தோல் மேலே சுமக்கிற பாரத்தை தான் நம்ம காவடின்னு சொல்கிறோம். இப்போ இப்படி அவங்க தூக்கிட்டு வரும்போது கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ எந்த இடத்துல அப்படின்னா பழனி வனப்பகுதியில் அவங்களுக்கு டயர்ட் ஆகுது. ஸோ அந்த 2 மழையும் கீழே வைக்கிறாங்க. கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்க தூக்கலான்ட்டு முயற்சி பண்ணும்போது அந்த மலை அவங்க கூட வரலை. என்ன ஆச்சுன்னு பக்கவாட்டில் போய்ட்டு எட்டி பார்க்கும்போதுட்டு ஒரு ஆண்டி கோலத்தில் கையில் தடியோட 1000 சூரியன் போல் பிரகாசம் கொண்டு ஒரு இளைஞரை அவங்க பார்க்குறாங்க. என்னென்னு கேட்டால் இந்த மலை எனக்கு சொந்தம்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ 2 பேருக்கு இடையே பலத்த சண்டை நடக்குது. இதில் இடுமன் வந்து கொல்லப்படுறாங்க. அகத்தியரும் இடுமனோட ஒய்ஃப் இடும்பியும் போயிட்டு முருகன் கிட்ட மன்றாடி கேட்குறாங்க. அதனால் முருகன் வந்து இடும்பனோட உயிர் பெற்று கொடுக்குறாங்க. இப்போ இடும்பன் கேட்டுக்கிறதுனால முருகர் வந்து அவங்களுக்கு அருள் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இதுக்கு மேலே என்னோடய அதிகாரப்பூர்வ வாயிற்காவலராக உங்களை நியமிக்கிறேன். இதுக்கு மேலே என்னை பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட தான் காவடியை வந்து காட்டிட்டு என்னை வந்து பார்ப்பாங்கன்ட்டு முருகர் சொல்கிறாங்க.